அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது ஒரு முக்கியமான பதிவு. நீங்க கண்டிப்பா இந்த பதிவை பார்த்து இதன்படி நடந்துக்கணும். என்னன்னா, சில பேருக்கு நம்ம தீமை செஞ்சிருப்போம், தெரியாத செய்த தீமைனே தெரியாது. செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ என்னால இவனுக்கு இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். ஒண்ணு. ரெண்டாவது, தெரிந்தே செய்த தீமைகள். மூன்றாவது, ஒருவன் நன்றாக இருக்கக்கூடாது, அவன் உருப்படவே கூடாது அந்த குடும்பம் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயங்கள். நான்காவது, பில்லி சூன்யம். தெரியுமா? பில்லி சூன்யம், பிளாக் மேஜிக்னு சொல்லுவாங்க. பில்லி சூன்யம் இவர்களுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய பதிவு தான் இது. தீமை செஞ்சிட்டோம், நான் செஞ்ச தீமையில பத்தி அவன் உறுப்பில்ல, ஒரு காரியத்தை அவன் செய்யக்கூடாதுன்னு காரியத்தடை எப்படி செய்யணுமோ அப்படிலாம் செஞ்சுட்டேன், இனிமே அவன் உருப்பிட மாட்டான், அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. ரெண்டாவது, தேவையில்லாமல் வல்கராக திட்டிக் கொண்டே இருப்பது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை போட்டு திட்டுறது. உங்களுக்கே தெரியும், உங்க வீடு பக்கத்து வீடு, தெரியாம பக்கத்து வீட்டுல இருந்து 2 குப்பை அப்படி உங்க வீட்டு பக்கம் வந்தோன்னு திட்டுவோம் பாருங்க, கெட்ட வார்த்தை அப்படி சகட்டு மேனிக்கு. எப்ப பார்த்தாலும் பக்கத்து வீட்டோட சண்டை போட்டு நீங்க திட்டினாலும் சரி, அவர்கள் உங்களை திட்டினாலும் சரி, 2 பேரும் சண்டை போட்டாலும் சரி, அது கர்ம வினை உங்களை தொடரத்தான் செய்யும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது, இந்த பில்லி சூன்யம் வைப்பாங்க. எப்படி வைப்பாங்கன்னா, ஒரு குடும்பம் உருப்பிடுச்சு, ஒரு வீடு வாங்கிட்டாரு, ஒரு கார் வாங்கிட்டாரு, அங்கேருந்து சொந்தக்காரங்க வருவாங்க, எப்படி இவன் ஒரு காரையும் ஒரு வீடையும் வாங்கலாம், எப்படி இவன் உருப்பிடலாம் அப்படின்னு உங்க வீட்டில இருந்து உங்களுக்கு தெரியாம உங்க தலைமுடியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போய் நீங்க உருப்படாம இருக்கிறதுக்கு ஒரு பில்லி சூன்யம் மாதிரி ஒரு பிளாக் மேஜிக் செஞ்சு வச்சிருவாங்க. உங்களுக்கே தெரியும். திடீர்னு என்னன்னு தெரியலங்க, நல்ல பிசினஸ் பண்ணுங்க, எல்லாம் போச்சு. எல்லாம் ஒரு 6 மாசத்துல அனைத்தும் போய் இன்னைக்கு நடு ரோட்ல இருக்கேன், சொந்த வீடை இழந்துட்டேன், வாடகை வீட்டுல இருக்கேன், ஒண்டு குடுத்தனத்துல குடியிருக்கேங்க, என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு. ஆனா இதை பார்த்து சில கூட்டங்கள் சிரித்து கொண்டிருக்கும். பத்தியா, நான் வச்ச பில்லி சூனியம் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும். ஆனா நீங்க அந்த வேதனையை நீங்க அனுபவிச்சுதான். ஆனா உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க குடும்பமே உருப்படாம போயிடுங்க, கடைசி வரைக்கும் உருப்படாது. வாரிசுகள் சொல்லுவாங்க, அவங்க பில்லி சூனியம் வச்சவங்க செத்து போயிருவாங்க, அவங்களுடைய வாரிசுகள் இருக்கும், அதுங்க திண்டாடி தெருப்பொருக்கும் பாருங்க, அந்த குடும்பமே சொல்லும், பார் அடுத்தவன் உருப்படக்கூடாதுன்னு பில்லி சூன்யம் வச்ச குடும்பத்தை பாத்தியா எப்படி இருக்கு. ஆனா அந்த பில்லி சூன்யம் யாருக்கு வச்சாங்களோ அந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தழுத்துவங்கி வந்துடும் மேல. இவங்க 7 ஜென்மமும் அந்த குடும்பம் உருப்படாம போயிருங்க. பையன் உருப்பட மாட்டான், பொண்ணு உருப்பட மாட்டான், கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆனா விடோவா வீட்டுக்கு வந்துடும், இல்ல வாழா வெட்டியா வீட்டுக்கு வந்து. யாரு பில்லி சூனியம் யார் வைத்தார்களோ அவர்கள் வீடுகை நான் சொல்லுகிறேன். அப்ப யார் ஒருவர் உருப்படக்கூடாதுன்னு ஒரு கெட்ட எண்ணத்துக்காக எந்த பில்லி சூன்யங்கள் யார் வைத்தார்களோ அவர்களுடைய குடும்பமே திக்கு திசை தெரியாம போயிடுங்க. நிதர்சனமான உண்மை. யாருக்கெல்லாம் தீமை செஞ்சாங்களோ வேணும்ட்டே செய்வாங்க, தீமை வேணும்ட்டே செய்வாங்க. நீங்க பார்த்திருக்கலாம், அவங்க அழகா வாசல்ல கோலம் போட்டு வச்சிருப்பாங்க, அந்த கோலத்துல ஒரு தண்ணியை ஊத்துறது, இல்ல எதையாவது கொண்டு போய், இதுவும் தீமை தான். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அந்த தீமை இருக்கிறதுங்க. கார் வாங்கியிருப்பாரு, புது காரு, அப்படியே போய் ஒரு ஆணியை வச்சு ஒரு ஒரு கோடு போட்டுற வேண்டியது, அதுவும் தீமை தான். அதுவும் எல்லாமே தீமை. நீங்க எதெல்லாமே கெட்ட விஷயங்களை அடுத்தவருக்கு செய்கிறீர்களோ அது எல்லாமே தீமை. புரியுதுங்களா? அதே கேட்டகரி தான் பில்லி சூன்யம். அதனால கூடுமான வரைக்கும் எந்த தீமையும் செய்யாதீர்கள். யாருமே உருப்படக்கூடாதுன்னு நினைக்காதீங்க, யாருமே உருப்படக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை நினைக்காதீங்க. முதல்ல பில்லி சூன்யத்தை வைக்கவே கூடாது. வச்சுட்டீங்க, அதுக்கான தண்டனை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கண்டிப்பாக அனுபவம் உண்டு, உங்களுக்கே தெரியும். சரி, நான் பண்ணிட்டேன், நானே செஞ்சுட்டேன், இப்ப நான் ஃபீல் பண்றேன். ஏன்? என்னுடைய பையன் 28 வயசு இருக்குங்க,
வண்டியில நல்லாதான் போனான், வண்டியில திரும்பி வரும்போது ஆள் வரல. அப்பதான் நான் யோசிச்சேன், டெட் பாடியா வந்தான். யோசிச்சேன், அந்த குடும்பம் தலை தோங்கவே கூடாதுன்னு நல்ல நிலைமையில இருந்த குடும்பத்தை 6 மாசத்துல ரோட்ல பிச்சை எடுக்க வச்ச நான் தான். உங்க மனசாட்சிக்கு தெரியும். அப்ப கடவுளா எனக்கு கொடுத்த ஒரு தண்டனை நடக்குதா? நடக்குதா இல்லையா? நீங்கள் இறந்து போன அப்புறம், இல்ல நீங்க உயிரோட இருக்கும் போதே உங்களுடைய மகனோ மகளோ உங்களுக்கு ஒரு வா சோறு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. நிலைமை புரியுதா? சோ இதெல்லாம் யாரு? நீங்க பண்ண தவறுகள் திருப்பி உங்களுக்கே வருகிறது. சரி, நான் தெரியாம பண்ணிட்டேன், அன்னைக்கு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல நான் பண்ணிட்டேன், இப்ப என் குடும்பம் அனுபவிக்கிறத பார்த்தா எனக்கு மனசு தாங்கல, நான் என்ன பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேண்டாம். உங்களுடைய தவறுகளை கடவுளிடம் சொல்லி வருந்துங்க. இனிமேலாவது அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வாழணும்னு ப்ரே பண்ணுங்க. ரெண்டாவது நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை கண்டிப்பா சொல்லுங்க. சொல்றீங்களா? ஏன்னா நீங்க பண்ண தவறுகள் அனைத்துமே உங்களுடைய குடும்பத்தெல்லாம் தாக்கும். ஒரே ஒரு தடவை பில்லி சுண்ணி வச்சிட்டீங்க, அவங்க பாவம் கொஞ்சமாவது எல்லாம் இழந்து, சொத்து இழந்து, எல்லாம் இழந்து வந்துட்டாங்க. வந்து தவிச்சு தவிச்சு மேல ஓரளவு அவங்க ஒரு ஒன்று கொடுத்தலாம் போய் திருப்பி அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா நீங்க அதல பாதாளத்துல போயிட்டீங்க. உண்மையா? அதல பாதாளத்துல போயாச்சு. ஏன்? உங்க குடும்பமே சின்ன பின்னமா செதறி போச்சு. இனிமேலாவது முழிச்சுக்கோங்க, தீமைகள் செய்யாதீங்க, பில்லி சுண்ணியம் வைக்காதீங்க. வச்சுட்டேன், என்ன பண்றது? அந்த பாவத்திலிருந்து நான் விடுபடணும். அன்னைக்கு இருந்த காரணத்தினாலே நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்னா ஒண்ணும் இல்லைங்க, உங்களுடைய மனதை கடவுளிடம் செலுத்தி மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டு அந்த குடும்பமோ இல்ல அவங்களுக்கு நான் தீமை செஞ்சேனோ எல்லாத்தையும் மறந்து அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வேற வழி கிடையாது. வேண்டிட்டு என்ன சொல்லணும்? நான் சொல்றத நல்லா காதுல வாங்கிட்டு சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நமச்சிவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஸ்ரீஹரி நரஹரி முரஹரி அம்புஜாக்ஷா அச்சா அம்புஜாக்ஷா ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீராமா ஸ்ரீ கோவிந்தா 10 மந்திரத்தை 108 நாளைக்கு தினமும் சொல்லணும். 108 நாளைக்கு தினம் 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 நீங்க சொல்லி மனம் வரிந்து சொல்லணும். அப்பதான் உங்களுடைய குடும்பத்துக்கு இது கர்மாவாக போகாது. நீங்க செஞ்ச பாவங்கள் களையப்படும். பாவத்துக்கு ஆனா நீங்க செஞ்சதுக்கு தண்டனை உண்டு. ஆனா ஓரளவு அந்த தண்டனையை குறைச்சு, சரி தெரியாம பண்ணியாச்சு மன்னிச்சிரு அப்படின்னு கடவுள் சொல்லுவார். நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்லைன்னா உங்களுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் சரி நீங்கள் வருந்தித்தான் ஆக வேண்டும். திரும்பி உங்க பிள்ளைகளோ உங்க பொண்ணோ உங்களை தான் காரி காரி துப்புவாங்க. அந்த அளவுக்கு நீங்க மோசமாயிடுவீங்க. தயவு செஞ்சு தீமை செய்யாதீங்க. யாருக்குமே பிளாக் மேஜிக் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தை கைவிட்டுருங்க. சப்போஸ் பண்ணியிருந்தா பாவ மன்னிப்பு கேட்டு இந்த பாவத்தை தொடச்சுக்கோங்க. ஆனா பாவம் பாவம் தான், அது எக்காரணத்தை கொண்டு போகாது. ஆனா உங்களுடைய குடும்பத்துக்கு அதை டிரான்ஸ்பர் ஆகி கர்மாவாக போறதுக்கு நீங்க தவிர்க்கலாம். இல்ல ஒருவேளை பாவமா கூட டிரான்ஸ்பர் ஆகும், ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகும். எல்லாமே எல்லா காரியத்துக்கும் ஒரு வினை உண்டு. நல்லதுக்கு நல்லது நடக்கும், கெட்டதுக்கு கெட்டது நடக்கும். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இனிமேலாவது யாருக்கும் தீங்கு நினைக்காதீங்க. யாரும் உருப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணங்களை சொல்லாதீங்க. நல்லதே சொல்லுங்க. செய்வனை வைக்கவே கூடாது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நான் சொல்றதுதான் நடக்கும். செய்யறீங்களா? எப்படி செய்யணும்? நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்கணும். அவனுடைய வேலை, அவனுடைய கர்மா, அவன் நல்லா இருக்கான். ஏன் கர்மா? நானும் நல்லா இருக்கேன். என்ன? அவன் பெரிய பணக்காரனா இருக்கான், அவன் கர்மா. நானு பிச்சைக்காரனா இல்ல, ஓரளவு மேல இருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாங்க. நீண்ட ஆயுளா, தீர்க்க ஆயுசா ரொம்ப நல்லா இருப்பீங்க. செய்யறீங்களா? என்ன பண்ணோம்? பில்லி சூனியம் பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் யாரும் பேசக்கூடாது, யாரும் யாருக்கும் சாபமிடக்கூடாது. இருக்கீங்களா? இருங்க, நல்லா இருங்க. பக்தி வழி நேயர்களுக்கு அடியன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.